மீனா இதுக்கப்புறமாவது விஜய ரோஹினிக்கெல்லாம் வேலை செய்யறத குறைச்சிக்கிட்டு அவங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு வழியை பார்த்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. சிறடிக்கு ஆசை அடுத்த வார ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற பிடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். மீனாவோட கடைக்கு வந்தவங்க எல்லாம் மீனா கிட்ட உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லி ரொம்பவே பாராட்டிட்டு போறாங்க. இதனால மீனாவும் வந்து முத்துவை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாங்க. நேத்து வரைக்கும் என்னால எதுவும் முடியாது, நான் இப்படியே தான் வாழ்க்கை போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது எல்லாத்தையுமே ஒரே நாள்ல நீங்க தான் மாத்தினீங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்து கிட்ட ரொம்பவே நன்றி சொல்றாங்க. மீனாவும் முத்துவும் காலையில வெள்ளமாவே எந்திரிச்சு பூ கடைக்கு பூ வாங்க போயிட்டாங்க. இதனால விஜயாக்கு வீட்டுல காஃபி போட்டு கொடுக்கற கூட ஆள் இல்ல. விஜயா என்னமோ வீட்டுல தான் மீனா இருக்காங்க நினைச்சுக்கிட்டு காஃபி எடுத்துட்டு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப அங்க வர அண்ணாமலை வந்து நீ என்ன கத்தினாலும் யாரும் வர மாட்டாங்க, அவங்க எல்லாம் பூ கடைக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. ஒரு காஃபி கூட உன்னால போட்டுக்க முடியாதா, போய் போட்டுக்க அப்படி சொல்றாரு. இனிமேல் தான் விஜயாக்கு மீனாவோட அருமை என்னங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். மீனா வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம வீட்டுல இருக்க எல்லாருக்குமே இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மீனா வேலை பார்த்ததுக்கு அவங்களை பாராட்டலனா கூட பரவாயில்ல, ஆனா விஜயா ரோஹினியும் அவங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் மீனா வந்து அவங்க கடை உண்டு முத்து உண்டுன்னு பேசாம போயிட்டாங்கன்னா மீனாவோட வேலையெல்லாம் பாக்குறதுக்கு வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி பண்ணாதான் விஜயாக்கும் ரோஹினிக்கும் மீனாவோட அருமை தெரியும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.